ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ருட்டி பலாக்கா பொடி மாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2 சின்ன சைஸ் பலாக்காவை மேலே தோலோடு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு குக்கரில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி இதை ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வரை இது இருக்கட்டும். இப்போ விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும், அது வரை இது இருக்கணும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேரட் துருவுற பலகையில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. எல்லா காயுமே இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம துருவி எடுத்து வச்ச பலாக்காவை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், நம்மளோட பலாக்கா பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி பலாக்கா பொடி மாஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.